இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒரு 3D ட்ராயிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக 14 சென்டிமீட்டரில் சுற்றியும் நம்ம பாக்ஸ் வர மாதிரி போட்டுட்டு அது 7 சென்டிமீட்டரை நம்ம பிரிச்சுட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சர்க்கிள் தவிர மீதி இருக்க எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன பாக்ஸ் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு சர்க்கிள்குள்ளே மட்டும் கொஞ்சம் வளைவுகள் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைவுகள் மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது பிளாக் கலரை வச்சு நம்ம செஸ் போர்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று விட்டு ஒன்று பிளாக் கலர் மாதிரி, அந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிள் தவிர மீதி இருக்க எல்லா இடத்துக்கும் ஒன்று விட்டு ஒன்று கலர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சர்க்கிள்குள்ளேயும் சேம் அதே மெத்தடில் ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது 3Dயாக சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி கலர் வந்து பண்ணி முடிச்சுட்டு இப்போது பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம ஷேட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் அதோட மேல் ஓரத்துலையும் கீழே அதோட ஷேடோ விழுகிற மாதிரியும் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணோன்னா ஈஸியான ஒரு 3D ட்ராயிங் வந்து கிடைக்கும்.